ஓகே, இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பட்ஜெட்டிங் டெம்ப்ளேட் அப்படிங்கிற எக்ஸல் புக்கு எந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கு, என்ன கான்செப்டில் அது க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு ஏற்கனவே எம்எஸ் எக்ஸல் பற்றி தெரியாது அப்படின்னா தயவு செஞ்சு எங்களுடைய மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கோர்ஸை கண்டிப்பாக படிங்க. அது நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த பட்ஜெட் எக்ஸல் புக் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட்ஜெட் டெம்ப்ளேட் எக்ஸல் புக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷீட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஷீட்டுக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்கோம். சரி, இதில் முக்கியமானது முதல் 3 ஷீட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த ஃபஸ்ட்டு ஷீட்டுக்கு பேர் என்ன கொடுத்துருக்கோன்னா பட்ஜெட்னு கொடுத்துருக்கோம். இந்த ஷீட்டுக்கு 2வது ஷீட்டுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். 3வது ஷீட்டு க்ளோசிங் பட்ஜெட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப ப்ரைமரி. சரி, இதில் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது என்ன? இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4 காம்போனண்ட் நம்ம பட்ஜெட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு காம்போனண்ட் என்ன அப்படின்னா கேஷ் அண்ட் பேங்க்கினுடைய பேலன்ஸ். அது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேஷ் அண்ட் பேங்க் டீட்டெயில் இங்கே இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்கம், நமக்கு என்னென்ன வழியெல்லாம் இன்கம் வருமோ அதெல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் இருக்கோ அதெல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சம்மரி, இந்த மாத பட்ஜெட்னுடைய சம்மரி என்னங்கிறது இங்கே இருக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அப்படின்னா மற்ற இத்தனை ஷீட்டும் எதுக்காக அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸல் புக் நாங்கள் எப்படி டிசைன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இது நம்ம பட்ஜெட்டிங் போடுறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு மாதத்துக்கு ஒரு பட்ஜெட் போட்டோம், ஒரு 10ஆம் தேதி எடுக்கிறோம். எடுத்து இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் யார் யாருக்கு நம்ம எவ்வளோ பேமெண்ட் பண்ணோம், எவ்வளோ வர வேண்டியிருக்குன்றது நமக்கு தெரியணும். அதே மாதிரி என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர்லாம் நம்ம பண்ணியாச்சு, இன்னும் எவ்வளோலாம் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இது எல்லாமே இருந்தால் தான் இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது நமக்கு உபயோகமாக இருக்கும். ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறவங்களோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் வீட்டில் இருக்கிறவங்களோ எனி பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு நம்மளுடைய கரண்ட் பட்ஜெட் எப்படி இருக்குது, நம்மகிட்ட இருக்கிற கேஷ் பேலன்ஸ் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத எக்ஸாக்டாக தெரியணும். அதுக்கு நமக்கு கைட்லைன் வேணும். அந்த கைட்லைனுக்கு தேவையான மாதிரி இது டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் இந்த 2வது டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த டிரான்சாக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 விஷயந்தான், இன்கம், 2வது எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ என்னென்னலாம் நமக்கு இன்கம் வர வேண்டி இருக்குதுன்னு நமக்கு பட்ஜெட்டில் போட்டிருக்கோமோ அதெல்லாம் வந்துருச்சா இல்லையா, வந்ததுன்னா இங்கே ஃபில் பண்ணிக்கிட்டே வருவோம். அதே மாதிரி எப்போல்லாம் செலவு பண்ணுறோமோ அப்போல்லாம் இங்கே ஃபில் பண்ணிக்கிட்டே வருவோம். சரி, இந்த மாதிரி பட்ஜெட் போட்டாச்சு, எப்போல்லாம் செலவாகுது எப்போல்லாம் வரவு வருதுன்றதை நம்ம டிரான்சாக்ஷனில் என்ட்ரி போடுறோம். இது போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த க்ளோசிங் பட்ஜெட். இந்த க்ளோசிங் பட்ஜெட் எடுத்தோம் அப்படின்னா இன்னும் நமக்கு என்னென்ன வர வேண்டியிருக்கு, இன்னும் நம்ம எவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ அப்போது நம்மளுடைய பட்ஜெட்டிங் டெம்ப்ளேட்டில் ஃபஸ்ட்டு 3 ஷீட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் ஃபஸ்ட்டு ஷீட் என்னென்னா நம்மளுடைய என்டையர் பட்ஜெட்டும் இதில் தான் இருக்குது. 2வது இது என்னென்னா ஷீட் என்னென்னா டிரான்சாக்ஷன். நம்ம என்னெல்லாம் பட்ஜெட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் கரெக்டாக செலவு பண்ணிக்கிட்டே வரமா, வரவு வந்துக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறத ட்ராக் பண்ணுறதுக்காக அது இது. 3வது இப்போது க்ளோசிங் பட்ஜெட். இன்றைக்கி தேதியில் இப்போ 10ஆம் தேதி எடுத்திங்கன்னா 10ஆம் தேதியில் எவ்வளவு க்ளோசிங் இருக்குது, என்னென்னலாம் இன்னும் செலவு பெண்டிங் இருக்குது, என்னென்னலாம் வரவு பெண்டிங் இருக்குது, அது நீங்கள் இது வச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா மற்ற ஷீட்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா அதுக்கு இந்த பட்ஜெட்டிங்கில் இருக்கிற விஷயத்தை பற்றி நமக்கு தெரியணும். ரைட், இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்கோன்னா 2 விஷயம் பண்ணியிருக்கோம். ஒன்று என்ன அப்படின்னா லெட்ஜர் நேம். இங்கே இருக்கிறது எல்லாமே லெட்ஜர்னுடைய நேம்.
இன்னொன்று என்ன பார்த்தோம் அக்கௌண்ட்ஸில், லெட்ஜர் குரூப் அப்படின்னு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லெட்ஜர் குரூப் இருக்குது. இங்கே பாருங்கள், லெட்ஜர் குரூப் இருக்குது. அப்போது நம்ம சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லெட்ஜர் நேமில் பல விஷயங்களை செலவு பண்ணுவோம். எப்படி? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. ஃபுட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இந்த ஃபுட் அப்படின்னா நம்ம சாப்பாட்டுக்காக செலவு பண்ணுறதுங்கிறது நிறைய விஷயங்களில் செலவு பண்ணுவோம். நமக்கு கண்ட்ரோல் எக்ஸாக்டாக வேணும்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன பொருள் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வேண்டியிருக்கும். அந்த ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வேண்டியிருக்கும். ஓவராலாக சாப்பாட்டுக்கு மட்டும் 1950 ரூபா அப்படின்னு இங்கே போட்டிருக்கேன். இந்த 1950 ரூபா தான் எங்கே வருது அப்படின்னா இந்த ஃபுட் எக்ஸ்பென்ஸில் வருது. இங்கே 1950 ரூபா. அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனி ஷீட் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஷீட்ஸ்னு போட்டுட்டு இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே இது ஒவ்வொன்றும் ஒரு லெட்ஜர் நேம் அல்லது லெட்ஜர் குரூப். இந்த ஒரு இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ளிட்டப் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்கு? ஃப்யூச்சரில் எதெல்லாம் நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ணிகிட்ருக்கோம், எதுலையாவது குறைக்க முடியுமா அப்படிங்கிறத நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கிறதுக்காக நம்ம வச்சுருக்கோம். இப்போ லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் என்ன பண்ணியிருக்கோன்னா ஹேர் கட்டிங், ட்ரெஸ் மெட்டீரியல், காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறது, ஏதாவது கன்வீனியன்ஸ் எக்ஸ்பென்ஸு, ஏதாவது ஆன்லைனில் புக்கிங் பண்ணுறோம், அந்த மாதிரி ஏதாவது செலவு பண்ணுவோம். இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பென்ஸ். பட்ஜெட் போடும்போது 10 விஷயத்தை இங்கே எழுதுறதுக்கு பதிலாக ஒரே விஷயமாக இங்கே கொண்டு வரோம். ஆனால் நமக்கு எக்ஸாக்டாக இந்த 750 ரூபா என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே வச்சுருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் எதுலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பென்ஸோ, இப்போ ரெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், 6000 ரூபா. இந்த ரெண்ட்டுங்கிறது ஒரே ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கறது, அந்த 6000 ரூபா இங்கே இருக்குது. பெட்ரோல் அப்படின்னா பெட்ரோல்ன்றது ஒரே ஒரு விஷயம், அது 800 ரூபா. பட் மல்டிபிள் டைம் நம்ம செலவு பண்ணுவோம். இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள்லாம் டைரெக்டாக நம்ம அமௌண்ட்டை போட்டுக்கிறோம். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு நிறைய செலவாகும், ஆனால் அது ஒரே டைமில் ஒரே விஷயத்துக்காக இருக்காது. அது மல்டிபிள் டைமில் மல்டிபிள் விஷயத்துக்காக செலவு பண்ணுவோம். அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம எக்ஸ்ட்ரா ஷீட்டாக நம்ம போட்டிருக்கோம். இப்போ பாருங்களேன், என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று இருக்குது. இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா மொபைல் ரீசார்ஜு, டிவிக்கு வந்து நம்ம மந்த்லி வந்து நம்ம செலவு பண்ணுறது, சினிமாவுக்கு போகிறது, வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து சாப்பாட்டுக்கு போகிறது, இல்லை எங்கேயாவது ஃபேமிலியோட பிக்னிக் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்ஸாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அமௌண்ட்டு இங்கே நமக்கு தெரியும், 750 ரூபா அப்படின்னு. ஆனால் அது எதுக்காக அப்படின்னா நம்ம இங்கே இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா எப்போவுமே நம்மளுடைய பட்ஜெட்டில் இடம் இல்லை அப்படின்னா எங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், எங்கே போய் நம்ம செலவை வந்து குறைச்சிக்க முடியும், எதை அவாய்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நாங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அதுதான் இத்தனை ஷீட். அப்போது இந்த ஷீட்டில் நம்மளுடைய பட்ஜெட்டிங் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம், முதல் ஷீட் வந்து பட்ஜெட்டிங், ரெண்டாவது நம்ம எப்போல்லாம் பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ அப்போ டிரான்சாக்ஷனில் போடுறோம், மூணாவது க்ளோசிங், இது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிறது. சரி, இதில் கலர் கோடிங் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ முதல்ல இந்த டபுள் அண்டர்லைன் வர்ற மாதிரியான கலர் கோடிங் இது வந்துருச்சுனாவே என்ன அர்த்தம்னா இதெல்லாம் நம்ம டச்சே பண்ண தேவையில்லை, இது வேறு ஷீட்லேருந்து கேல்குலேஷன் ஆகி வருது அப்படின்னு அர்த்தம். எங்கெல்லாம் இது இருக்கோ இது என்ன எய்தர் வேறு ஒரு ஷீட்லேருந்து ஃபிகர் வரலாம், இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகி வரலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த 20,250ங்கிறது தான் இங்கே வந்திருக்கு. இந்த மாதிரி இது வந்து லிங்க் அப்படின்னு அர்த்தம். இது வேறு ஒரு ஷீட்டில் ஒரு குறிப்பிட்ட செல்லில் இருக்கிற வேல்யூ டைரெக்டாக இங்கே வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது அதே மாதிரி இந்த மாதிரி சில்வர் கலரில் பேக்ரவுண்ட் கலரில் ஒரு செல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா கேல்குலேட்டட், நம்ம என்ட்ரி போட தேவையில்லை, அதுக்கு ஃபார்முலா இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஃபார்முலா இருக்குது. இந்த மாதிரி ஃபார்முலா ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு, அது தன்னால் கேல்குலேஷன் ஆகிடும்னு அர்த்தம்.
இப்போ பாருங்களேன், டிரான்சாக்ஷனில் எடுத்துக்கலாம். இங்கே எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாம் நம்ம போடணும், நம்ம என்ட்ரி பண்ணணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது தன்னால் வந்துடும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பட்ஜெட் எடுத்துக்கலாம். இது எல்லாமே பேக்ரவுண்டு கிரே கலரில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே கேல்குலேட்டட் ஃபீல்டு. நம்ம எதுவுமே நம்ம மேனுவலாக போய் எதுவும் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. ஸோ நம்மளுடைய பட்ஜெட் அப்படிங்கிற எக்ஸல் புக்கு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணால் இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எந்த ஷீட்லேருந்து எந்த செல்லேருந்து இந்த ஃபிகர் வருது, இந்த அமௌண்ட் வருதுங்கிறது நமக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டெசிஷன் 1, டெசிஷன் 2, அப்புறம் டெசிஷன் 3, டெசிஷன் 4. இந்த க்ளோசிங்கில் 2 டெசிஷன் 3, டெசிஷன் 4. நம்ம எப்போவுமே இதில் கண் வச்சுக்கணும். பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த டெசிஷன் 1 நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது என்ன டெசிஷன் 1 அப்படின்னா, இன்கம், இந்த மாதம் இன்கம் இந்த மாதம் எக்ஸ்பென்ஸுக்கு ஓகேவா அப்படிங்கிறத இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது 18,000 வரவு இருக்குது, என்னுடைய பட்ஜெட்டிங் படி 15,200 செலவு இருக்குது. அப்போது நம்ம வரவுக்குள்ளே தான் செலவு பண்ணுறோம், ஓகே அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் மந்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது இது பாசிட்டிவில் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக நம்மளுடைய பட்ஜெட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இது 2 பாயிண்ட்டு. அடுத்து க்ளோசிங் பட்ஜெட் பாயிண்ட்டுக்கு வந்தால் இந்த டெசிஷன் 3 அண்ட் டெசிஷன் 4 இது என்ன அப்படின்னா, எவ்வளவு இன்னும் நமக்கு வர வேண்டியிருக்கு, எவ்வளவு நம்ம கொடுக்க வேண்டியிருக்குன்றது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்கலாம். இந்த 4 பாயிண்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இப்போ நம்ம சொல்லி கொடுத்ததை வச்சு நீங்கள் இந்த எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஒரு முறை கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஷீட்டாக கோத்ரூ பண்ணுங்கள். அதுக்குள்ளார எப்படியெல்லாம் கலர் கோடிங் இருக்குது, நான் இப்போ சொன்னது என்ன, இந்த மாதிரி பிளெயின் கலரில் இருக்கிறதுலாம் நம்ம ஃபீட் பண்ணணும், இங்கேயும் நம்ம ஃபீட் பண்ணணும், இங்கேயும் நம்ம ஃபீட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. சரி, இதை ஃபர்தராக எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி ஒரு இடத்துல காப்பி பண்ணி வச்சுருப்பீங்க ஒரு எக்ஸல் ஃபைலை, அதை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் நான் இப்போ சொல்லி தந்ததுலாம் இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை கோத்ரூ பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸுக்கு வாங்க, பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.